செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலில் என்ன மாதிரி வீடியோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், vlogs, காமெடி, பேபி கேர் வீடியோ, செல்ஃப் கேர் வீடியோ, பியூட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டே இன் மை லைஃப். லைஃப்னு சொல்லலாம், வாட் ஐ ஈட் இன் அ டேன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. டெய்லியும் லேட்டாக எந்திரிக்கிறவ இன்றைக்கி 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு. கொஞ்சம் டேமேஜ் பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி அவள் தூங்கினாலும் நானும் அம்மாவும் சேர்ந்து மடித்து வச்சுருக்கோம். காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு போகலான்னு இருக்கேன். மேபி டைம் இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். டைம் இல்லைன்னு எடுக்க முடியாது. டைம் இருந்தால் உங்களுக்கு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த விஷயத்தை எல்லோரும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ஏதாவது கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம்னா 3வது மனுஷங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இப்படி அவன் போய் இப்படி முன்னேறதா, அவன் வாழ்க்கையில் முன்னேறதா. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நல்லா இல்லாமல் கொஞ்சம் நிலமை மாறினாலும் பேசுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்தால் அவன் நல்லா இருந்த இருப்புக்கு இப்போ நல்லா இருக்கிறான் பார்த்தியா அப்படின்பாங்க. இதே அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் அப்படின்லாம் வந்துட்டா, நினச்சேன் அவன் ஆடின ஆட்டத்துக்கு இத்தனை கடன் தேவைதான் அப்படிம்பாங்க. அவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தா நம்மளாம் வாழவே முடியாது. இதை யாராவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுவாங்க. வேற யாரும் இல்லை இப்படி பேச மாட்டாங்க. கூட பிறந்த சொந்த அண்ணன் தம்பி, இப்படி ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருக்கிறவங்க தான் முன்னாடி விட்டு 2 எட்டு கூட போயிருக்க மாட்டோம், அதுக்குள்ளே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. சேனல் ஆரம்பித்து நல்லபடியாக ஒரு 2 வீடியோ போட்டால் அடுத்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்துடுது. அந்த வர ட்விஸ்ட்லேயே வீடியோ போடுறது எல்லாமே மறந்து போயிடுது. அடுத்து அதுலேருந்து மீண்டு வரும்போது அந்த சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுது. இதுக்கிடையில என் புள்ள வேற டாடா 2 பீஸ் டேமேஜ் பார்க்குறக்குள்ள அவள் மியா மியான்னு கத்துவா. அவளை தூக்கிட்டு ஒரு ஆள் ஓடணும். கார்த்திகா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.